ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவங்க அதை ஒரு விஷயத்த பண்ணாமல் இருப்பாங்களான்னா இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண தான் போகிறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவர் இந்த சினிமாவில் இருக்கார் அப்படி இப்படிலாம் சொல்லி லெட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்கிட்ட 1 வருஷம் பேசவே இல்லை. பேசலனாலும் பரவாயில்ல அப்படின்னு மைண்ட். இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆடுற அளவுக்குலாம் தைரியம் இருக்குன்னுலாம் அவர் நினச்சி பார்க்கல. நம்ம என்ன பேசினாலுமே அது அவரோட சம்மந்தப்படுத்தி தான் அதை பார்க்குறாங்க. இட் இஸ் ஹர்ட்ஃபுல். என்கிட்டே மேம் சார் வருவாரா, எனக்கு அப்போ ஆக்சுவலி ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், அவர் எதுக்கு கேட்குறீங்க, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபேமிலி கெட் டுகெதராக வைக்கும்போது கூட நிறைய நேரம் அவர் இருக்க மாட்டார், ரொம்ப கம்மியான டைம்ஸ் தான். ஸோ அந்த இடத்துலலாம் ஐ மிஸ். I just wanted to say a thank you for being with me throughout, with all the ups and downs that we've gone through. யாமினி, பொம்மி, அனிதா இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் வெறும் சினிமாவில் மட்டுமே பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம சந்திச்சு பேசக்கூடிய நபர் ஒரு ரியல் லைஃப் பொம்மி அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி இன்னைக்கு வெற்றிமாறன் சாரனுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பொம்மி அவங்கள்ட்ட தான் இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் இருக்க போகுது. இப்படிக்கு ஆர்த்தி வெற்றிமாறன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. Thank you very much. எனக்கு I want to do this conversation ஏன்னா I've also seen your interviews, podcasts in so many places. But அது it has always been more of Vetrimaran sir's wife. But more than that, I know நீங்க you have your own life. நீங்க professional lifeலயும் சரி, personal lifeலயும் சரி, you're doing a lot of things. So அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும், பேசணும், அது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். So இன்னைக்கு more than being Vetrimaran sir's wife, who is Aarthi Vetrimaran கேட்டா what would be your answer? I'm a mother. I'm a very proud mother of 2 kids and financially independent. இன்னுமே புதுசாக ஏதாவது பண்ணணும், நம்ம புதுசாக பண்ணும்போது நம்மளோட சேர்ந்து நம்ம வளர்கிற மாதிரி நிறைய பேர் வளரணும், அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நிறைய இருக்குது மனசில். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓடிட்டே இருக்கேன். இந்த ஏர்லி லைஃப்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ஃபேமிலி, உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் இதெல்லாமே இருக்கும்ல. எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி? வேர் ஆர் யுவர் ரூட்ஸ்? நான் பிறந்தது எல்லாமே நாகர்கோவிலில் பிறந்து 10th வரைக்கும் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அந்த ஊர் தான். ஆல் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவில் கல்யாணம் பண்ணி அப்படி இருந்தாங்க. அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே அப்போல்லாம் திஸ் இஸ் ஐம் டாக்கிங் அபவுட் 2005 இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இவர் எனக்கு 1997 எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃபேமிலி உறவுகளிலிருந்து வெளியே கல்யாணம் பண்ணவங்க அப்போல்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான். அதில் ஒருத்தி. அப்போல்லாம் யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா எனக்கு பயங்கர குஷியாக இருக்கும். ஓகே, நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அப்போவே ஷுவராக இருந்தீங்க யூ வாண்ட் டு டு லவ் மேரேஜ் அப்படிங்கிற? ஷுவர்னா லவ்னாலே ரொம்ப பிடிக்கும், நிறைய சினிமா பார்ப்பேன் நிறைய. அதனால எனக்கு ஷுவராக லவ்னு இல்லை, எப்படினாலும் அது வந்துடும் அப்படின்னு ஒரு ஃபீல் தான். எப்படினாலுமே நம்ம யாரையாவது நம்ம லவ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே தான் சுற்றிகிட்டே இருப்பேன் எப்பயுமே. இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியலை. பட் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். என்னுடைய அம்மா அப்பா யூஸ்வலாகவே சொல்லுவாங்க, இப்போ இந்த பீரியட்ல நீங்கள் லவ் பண்ணுறது இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எவ்வளோ தூரம் பியூட்டிஃபுல்னு எனக்கு தெரியல. பட் அந்த டைமில் இப்போ நான் வீட்டில் போய் நான் ஒரு பையன்கிட்ட பேசினேன்னு சொல்லுதோ, இல்லை அவனை பார்த்தேன்னு சொல்லுதோ, இல்லை நான் ஒரு கோட் ஸ்கூலில் படிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த டைமில் லெட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஒரு சிரிப்பாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபீல் ஆகும். அது இப்போ என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேருந்து நீங்கள் ஒரு லவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கும் போது அந்த மொமெண்ட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டிலலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்னா மற்ற விஷயத்துலலாம் இல்லை, இந்த லவ் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்போ என் பொண்ணு எங்ககிட்ட பேசுகிற மாதிரி என்னால் அப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் எதுவுமே பேச முடியாது.
ஒரு பையனை பற்றியே பேச முடியாது. ஒரு பையன் அங்கே வந்தான் போனான், இல்லை அவன் என்ன பார்த்தான், அந்த மாதிரி எதுவுமே பேச முடியாது. ஆர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படியும் பேச முடியாது. லவ்வே வந்து இட்ஸ் அ பேட் திங். அப்படிதான் இருந்தது, உண்மையிலே அப்படிதான் இருந்தது. ஸோ அதை பற்றி நாங்கள் யாருமே வீட்டிலலாம் பேச மாட்டோம். ஸ்கூலில் பேசுவோம், அப்படி தான் இருக்குமே தவிர வீட்டில் வந்துட்டு அந்த வேர்ட் இஸ் அ பேட் வேர்ட். ஸோ அது தெரியல, அப்படிதான் இருந்தது. தட்ஸ் அ ரியாலிட்டி. நான் அதை அப்படிதான் என்ன சொல்லணும். ஸோ அப்படிதான் இருந்தது. அதனால அதை பற்றி எதுவுமே பேச மாட்டோம். ஆனால் இதை பேசாததுனால நான் கற்றுக்கிட்டது தான். இதை பேசாததுனால நம்ம அப்படி பண்ணாமல் இருந்தோம்னா பண்ணாமல் இல்லை. அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தனால நம்ம லவ் பண்ணவே இல்லையானா அதுவும் இல்லை. எல்லாம் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ அது என் மைண்டில் எப்பயுமே இருந்தது. ஸோ நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். இப்போ நம்ம பசங்க கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவங்க அதை ஒரு விஷயத்த பண்ணாமல் இருப்பாங்களான்னா இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண தான் போகிறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இருப்போம் டு பேக் அண்ட் சரி ஓகே இதுலேருந்து எப்படி வெளியே வருது, ஆர்கானிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. ஸோ அது நான் எப்பயுமே என் பசங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். என் பொண்ணுக்கிட்ட எஸ்பெஷலி நான் அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கா, அதனால அவகிட்ட நான் அதை எப்பயுமே சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அவளுக்கு. வீட்டில் எது வேணால் வந்து சொல்லலாம், எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னுவா, அதுன்னுவா, ஏதாவது ஒன்று ஷீ கேன் சே ஆல் தட். ஸோ அதை கேஷுவலாக நான் எடுத்துருவேன். ஏன்னா பல நேரம் அது கொஞ்சம் நாள் இருக்கும், அப்புறம் இருக்காது, அது என்னன்னு தெரியாது. அதனால் நம்ம ஏன் போட்டு அதை போட்டு மைண்டை போட்டு அதுக்கு அதை ரொம்ப நம்ம ஏன் அதை பெருசாக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படி கேஷுவலாக விட்டுட்டுவேன் நான். பட் அன்னைக்கு நான் வளர்ந்த சூழலுக்கும் இன்னைக்கும் இட் இஸ் வே டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த மாதிரி அடாப்ட் ஆகணுன்றது வந்துட்டு ஐ திங்க் ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். இதை மாதிரி அடாப்ட் ஆகலைன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துடும். லிட்டில் இன்க்விசிட்டிவ். ஹவு டிட் யூ கெட் த கட்? வீட்டில் வந்து பிரச்சனை ஆகும்னு தெரியும், லவ் இஸ் அ பேட் திங்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் how did you stand by that person? எனக்கு லவ் பிடிக்கும்ல, அதனால வந்து எனக்கு அது ஒரு பக்கம் இருந்தது. எங்கள் அப்பா வந்து எப்படின்னா எனக்கு கல்யாணம் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் அப்போ ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஃபோட்டோலாம் கேட்பாங்க எல்லாம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் யோசித்தேன், இவங்க பாட்டுக்கு ஃபோட்டோலாம் கேட்டு எல்லாம் பண்ணி கடைசி நேரம் சொன்னால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு நம்ம இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லெட்டர் எழுதினேன் அப்பாவுக்கு. அப்போல்லாம் ஃபோன் இந்த ஃபோன் தானே இருக்கும், நோ மொபைல்ஸ். ஸோ ஃபோனில் பேசுகிற கொஞ்சம் தைரியம் இல்லை. லெட்டர் எழுதி இந்த மாதிரி எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவர் வந்து இந்த சினிமாவில் இருக்கார் அப்படி இப்படிலாம் சொல்லி லெட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட வந்து 1 வருஷம் பேசவே இல்லை. பட் ஆமாம் பேசவே இல்லை. பட் பேசலனாலும் பரவாயில்ல அப்படின்னு மைண்ட். அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா? ஆமாம், பேசலனாலும் பரவாயில்ல, பொறுமையா பேசிப்பாங்க அப்படின்ற. அட்லீஸ்ட் எனக்கு என்னன்னா அவங்க வந்து என்னோட கல்யாணத்தை அடுத்த கட்டத்தில் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை, இப்போ பண்ணிக்கணும்னு இல்லை. பிகாஸ் இவர் வேற அதை தானே சொல்லியிருந்தாரு, எனக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உடனே பண்ணிக்கணும்னு எந்த அவசரமும் இல்லை. அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கும், நம்ம பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த ட்ராமாலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதி போட்டேன். லெட்டர் எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, இவங்களெல்லாம் வச்சு தான் மெதுவாக அவருடைய மைண்டை மாற்றுறதுக்கு வந்து பேசி அவங்க சப்போர்ட் எல்லாம் எடுத்து அவங்கெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து இவரை பற்றி இங்கே விசாரிக்கிறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பி ஸ்பையெல்லாம் அனுப்பி அதெல்லாம் வேறு பண்ணாங்க. நீங்கள் பேசும்போது எனக்கு மச்னஸாக ஃபீல் ஆனது என்னன்னா, எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு. ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். பட் ஆனால் சம்வேர் அந்த மாதிரி பெஸ்ட்டை கொடுத்தும் சில இடங்கள்ல ரெக்ரெட்ஸ் இருக்கும். அப்படி லைஃப்லேயே தவிர்க்க முடியாத இந்த ரெக்ரெட்ஸ் ஏதாவது, அது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல, I could have done this but it was not in my hands too, அப்படி ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கா? ஒர்க்லலாம் சில நேரம் அதெல்லாம் நடக்கும். யூ வில் டூ யுவர் பெஸ்ட், பட் இருந்தாலும் நிறைய கிரிட்டிசிசம்ஸு, நிறைய குறைகள். அந்த நாம் என்ன பண்ணியிருக்கோமோ அதை பண்ணுறதுக்கே நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து அக்னாலேஜ் பண்ணாமல், அப்ரிஷியேட் கூட இல்லை, அக்னாலேஜ் கூட பண்ணாமல் அதையே கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இதை பண்ணுறதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, ஆனால் இதை யாருமே இதை வந்து அதை புரிஞ்சிக்காம நம்மளை சொல்லும்போது ஒரு வேதனை இருக்குல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு.
அந்த மாதிரி விஷயங்கள் எஸ்பெஷலி அட் ஒர்க் அதெல்லாம் நடந்துதான் இருக்கு. How do you generally deal with there are certain phases இப்போ critics வர டைமாக இருக்கட்டும், இல்லை ஒரு burn out phase-ஆ இருக்கும், பேக்லாஷஸாக இருக்கட்டும், எல்லா டைமும் ஈவனாக இருக்காது லைஃப். ஸோ அந்த மாதிரி டைமில் how do you deal with yourself, how do you deal with people around? என்னை பொறுத்த அளவில் கிரிட்டிசிசம் வந்துட்டு நான் அதை வந்து ஒரு வழியாக பார்ப்பேன். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது பல பேருக்கு தெரியும் போதோ அதை பல பேருக்கு பாதிக்கும் அப்படின்னு நினச்சோம், இல்லை நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இட் இஸ் ஒரு ஒன் ஆஃப் த வேஸ், அது ஒரு வழி. நம்ம பண்ணது வந்து பண்ணதில் ஏதாவது தவறாக பண்ணிட்டோமா, ஏதாவது தவறாக பேசிட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு வழி. அது நான் எப்பயுமே அப்படி தான் நினச்சிப்பேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்பயும் எனக்கு இப்படி வந்துடுது. முதல்ல ஒரு ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ ஏதோ ஒன்று கொடுத்தப்போ அதில் வந்து கமெண்ட் செக்ஷன் நம்ம யூஸ்வலாக போய் பார்ப்போம்ல என்ன சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் தெரியாதா, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க அப்படிலாம். அது நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஓகே, அது படிக்கும்போது கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் அவங்க சொல்லதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்டர்வியூ தமிழில் இருக்கும்போது நம்ம தமிழில் பேசணும் அப்படின்றது அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதை கண்டிப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். இதோட கூட நிறுத்துறது இல்லை. இதை இன்னொன்று என்னென்னா, அவர் தமிழ்ன்றாரு, இந்த அம்மா பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் ஏன். ஸோ இது அவர் தமிழ்னு சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை. நானும் தமிழ்நாட்டு பொண்ணு தானே, நானுமே தமிழ்னு தான் சொல்லுவேன். பட் நான் எங்கே வளர்ந்துருக்கேன், என்னோட ப்ரொஃபஷன் என்னவா இருக்குது, அவரோடது என்னவா இருக்குன்றது டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2000லேருந்தே நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒரு எம்என்சி கம்பெனி. ஸோ அதனால் டே இன் அண்ட் டே அவுட் எங்களோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருக்குது. நிறைய நம்ம பேசுகிறது, கிளையண்ட்ஸோட பேசுகிறதெல்லாம். ஸோ அப்படியே இருக்கும்போது வருஷங்களாக அப்படி பண்ணும்போது நம்ம நார்மலாக பேசும்போது கூட அது வந்துடுது. அது இங்கிலீஷில் பேசணுன்னு அப்படி நினச்சிட்டு, இல்லை பீட்டர் விடணும்னு நினச்சிட்டுலாம் அப்படிலாம் பேசுறது இல்லை. அது இதோடைய தாக்கம் தான். அது நம்ம ஒர்க்கில் நம்ம அப்படியே பேசி வந்துடுறது, அதோட தாக்கம் தான். இதே தவிர இதை இப்படி கம்பேர் பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு எனக்கு தோணும். அவர் உள்ளே இல்லையா, ஹிஸ் நாட் ஈவன் தேர், திஸ் இஸ் மை லைஃப் இல்லை. அப்போது எதுக்கு அதை வச்சு ஏன் கம்பேர் பண்ணும். சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அக்கா கொஞ்சம் புரியலை, நிறைய இங்கிலீஷ் இருந்தது புரியலை அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப எடுத்துக்கிட்டேன். ஸோ கிரிட்டிசிசம் அது ஒரு வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. பட் அதே நேரம் சில நேரம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதோடைய பின்புலம் என்னன்னே தெரியாமல் யூ வில் பி கிரிட்டிசைஸ்ட். இப்போ ஆஃபீஸில் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அந்த டெசிஷன் வந்து கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம அந்த ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற என்னென்ன சூழல், என்ன நடந்திருக்கு எதுவும் தெரியாமல் டக்குன்னு சொல்லிடுறாங்க பாருங்கள். அப்போ வந்து அந்த மாதிரி நேரத்தில் ஐ லிசன், பட் ஐ நோ நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா என்னையான்றது எனக்கு தெரியும்ல. ஸோ அதையே யோசிச்சுட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். அது தள்ளி போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால கிரிட்டிசிசம் இஸ் குட் ஒரு 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 லெவல் வரைக்கும். அதுலேருந்து நமக்கு என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணுமே தவிர அதை ரொம்ப உள்வாங்கிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு உண்மையாக இருந்தால் அதுவே போதும். அந்த இடத்துல இதுதான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா தென் there is nothing to worry பண்ணிக்கிற மாதிரி அதில் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து we also get vulnerable. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து காமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட வெற்றிமாறன் சார் ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா, இட்ஸ் நாட் நீடட் தட் யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் த சேம் பெர்ஸ்பெக்டிவ், பட் பீப்புள் டோன்ட் அக்செப்ட் தட். ஹவு டு யூ see, like how do you deal with it? நம்ம வந்து என்ன பேசினாலுமே வந்து அது அவரோட சம்மந்தப்படுத்தி தான் வந்து அதை பார்க்குறாங்க. அண்ட் it is hurtful because எனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, எனக்குன்னு சொல்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குது. இப்போது மெஜாரிட்டியாக நாங்கள் 2 பேருமே நினைக்கிறது கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ அதனால தான் நம்மளால் சேர்ந்து இருக்க முடியுது. டோட்டலாக வேறு மாதிரி இருந்தானா இருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள், இப்போது நான் வந்து நிறைய சாமி கும்பிடுவேன், அவர் கும்பிடவே மாட்டார். ஓகே, ஸோ அதனால அது வந்து எங்களோட இதை பாதிக்குதானா இல்லை. பட் அதை அவரு கும்பிடலையே இவங்க ஏன் கும்பிடுறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல. இட் இஸ் மை சாய்ஸ்.
எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். அவருக்கு அது பிடிக்கல. இதை வந்து எங்களுக்குள்ள அது பிரச்சனையா வரல. ஆனா இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்களோட அந்த அந்த மாதிரி கம்பேர் பண்ணி போடுற கமெண்ட்ஸ் வந்து இட் இஸ் வெரி ஹார்ஷ் அண்ட் வெரி ஹர்ட்ஃபுல். எனக்கு வந்து நான் என்னை பற்றி கூட நான் ரொம்ப கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் ஐ நோ ஹவு டு ஹேண்டில். அதை நான் கண்டுக்க மாட்டேன். அதை அப்படியே விட்டுட்டு போயிடும்னு வச்சுக்கோங்க. எனக்கு என் பிள்ளைங்களை வந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்பதான் they are growing. அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து எங்க 2 பேருக்குமே இல்லாத மாதிரி வேற மாதிரி கூட இருக்கலாம். அவங்கள அதை அலோவ் பண்ணணும் இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அண்ட் தேவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் தேர் லைஃப். அப்போ தே ஹேவ் சோ மச் டு கோ. அண்ட் அவங்களுக்கு அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தவறுகள் பண்ணி கற்றுக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தப்பு பண்ணி தான் அப்போதான் பெட்டராக கற்றுக்க முடியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் சேர்ந்து ஒரு இவெண்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இவெண்ட்ஸ் பண்ணுறது. வீட்டிலலாம் நிறைய எல்டு, அவங்களும் அப்படி தான். அதனால சரி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ ஒரு எல்டர்ஸ்க்காக வேண்டிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலாம். மியூசிக், பிகாஸ் மியூசிக்கல் கான்சர்ட்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வி நோ ஆல் த யங் மியூசிக் டைரக்டர்ஸ், அவங்களோட சாங்ஸு. அண்ட் அங்கே போகிறதுமே யூத் ஆர் கொஞ்சம் மிடில் ஏஜ்டு மேபி போவாங்களா இருக்கும். பட் அங்கே போனாவே யூ வில் சி எவ்ரிபடி ஜம்பிங் அப் அண்ட் டவுன் அண்ட் யூனோ ஃபுல் ஜோஷ். இப்போ நான் என் பொண்ணோடலாம் நான் போயிருக்கேன். அதனால நானுமே சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு மூத்த தலைமுறைகள் வந்துட்டு அவங்களால அங்கே போய் இது மாதிரி பண்ண முடியுமானா ஐ டவுட். பண்ண முடியாது. இட் கோஸ் லேட் இந்த நைட்டு ஆகும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அவங்களால அங்கே அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. எல்லாமே கஷ்டம். அப்போ நாங்கள் நினைச்சோம் சரி வை நாட் டேப் தட் ஏரியா, ஒரு கான்சர்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம், பண்ணி அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா இது நாங்கள் 3 பேரும் நான் இவரெல்லாம் இன்வால்வே பண்ணக்கூடாது, எந்த ஹெல்ப்புமே கேட்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவர் மணி, அவர் இன்வெஸ்ட்மெண்ட், அவர் குரூப், அவர் பிளான், அவ்வளோதான். ஓகே, ஒரு சின்ன ஒரு இதாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் கூப்பிட்டு கேட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து எப்படி இதை மாதிரி ஒன்றை பண்ணி இது ஒரு இவெண்ட்டாக நிறுத்தணும்னு நினைக்கல. அதை வந்து மல்டிபிளாக திரும்ப லைக் அடுத்தடுத்த ஒரு குவார்டர்லி ஒன்ஸு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஓகே, அப்போது இதில் வந்து பாடுறதுக்கு வந்து பெரிய பெரிய சிங்கர்ஸை தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. வி ஷுட் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதானா கிடைக்கல. நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பாடும்போது நாமளும் அடுத்தடுத்தது வளரும் போது அவங்களும் நம்மளோட சேர்ந்து வளரட்டும். ஃபினான்ஷியலி ஆல்சோ ஐம் சேயிங். ஓகே, ஸோ ஃபினான்ஷியலியும் அவங்களுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும், நம்ம பிஸ்னஸும் க்ரோ ஆகும்போது இட் வில் பி குட். இட்ஸ் அ வின் வின். அப்படி தான் நான் பார்த்துட்டு ஐ செட் நம்ம ரொம்ப அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. லெட் அஸ் கால் இந்த மாதிரி பீப்புள் ஆல்சோ வி கேன் கால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் கிட்ட பேசும்போது அவங்களே அதுக்கு ஒத்துக்கல. அவங்களுக்கே வந்து என்னவா இருந்ததுன்னா, நாங்க ஏன் நம்ம வெளியில யாரையுமே நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில வந்து கோல்டன் ரிதம்ஸ்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா சரவணன் ஒருத்தன் பண்றாரு. அவரு வந்து ஹி ஹஸ் டன் ஆர்கெஸ்ட்ரா ஃபார் இளையராஜா சார் அண்ட் தேவா சார்க்கெலாம் பண்ணியிருக்காரு. ஆர்கெஸ்ட்ரா ஐ வாண்டட் டு டூ ரியலி குட் ஸோ தட் அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்றனால அவரு வந்து he liked the concept. அதனால அவர் வந்து சரிம்மா நான் அலோவ் பண்ணுறேன், வேறு சிங்கர்ஸ் கூட நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம், அவங்களோட சேர்ந்து ரிஹர்ஸ் நிறைய பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். அண்ட் எல்லாம் முடிஞ்சு டிக்கெட் சேலுக்கெல்லாமும் போட்டாச்சு. இப்போ நானே நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் வாங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அனுப்பி விடுங்க, டிக்கெட்ஸ் எடுத்து அனுப்பி விடுங்க அப்படின்லாம் சொன்னேன். ஸோ என்கிட்டே வந்து மேம் சார் வருவாரா அப்படின்னு. எனக்கு அப்போ ஆக்சுவலி ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், அவர் எதுக்கு கேட்குறீங்க, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அது ஒரு கேள்வியா. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பாட வராங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வேறு யார் கெஸ்டெல்லாம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நிறைய இதெல்லாம் யோசிப்பேன். நிறைய எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெருசாக இருக்கிற, அதாவது நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சராசரியாக இருக்கிற மக்களோட பேசுறதுக்கு நேரமே இல்லை. நேரம் இல்லை இன்னொன்று
ஸ்பேஸ் கூட அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு, டக்குன்னு யாரும் அவங்கள போய் பேசிட முடியாது. இப்போ அவங்க கிட்ட பேசணும்னா, இதை நான் எந்த விதத்துலயும் தவறாவே சொல்லலை, அவங்க கிட்ட பேசணும்னா ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஒண்ணு நீங்க ஏதோ ஒரு காரணம் இருந்தாதான் நீங்க வெளியாளா உள்ள போய் நீங்க அவங்களோட பேச முடியும், ரைட்? ஸோ எனிஒன் போயிட்டு ஒரு ஒரு டைரக்டர் கிட்டயோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டயோ போய் டக்குன்னு போய் பேசிட முடியாது. அந்த அந்த வருத்தம் வந்து எல்லாருக்கும் இருக்குல்ல. எனக்கு நம்ம ட்ரை பண்ணோம், ஆனா வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க நம்மள, நம்ம கூட நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்களா, இல்லை நம்மளோட பேசுவாங்களா, நம்ம கூப்பிட்டா வருவாங்களா, இதெல்லாமே இருக்கு எல்லாருக்கும். அதை நம்ம பேசுறோம், அந்த ஆதங்கத்தை நம்ம பேசதான் செய்யறோம். என்கிட்டே வந்து சில பேர் சொல்லுவாங்க, மேம் நீங்க வந்து எப்படியாவது சொல்லுங்க, அசிஸ்டண்டா சேர்த்துக்க சொல்லுங்க, அப்படி இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்குமே தி நீட் அந்த இது தேவை. இந்த பக்கம் இப்படி இருந்தாலும் அந்த பக்கம் நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்தா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கும் போது நம்மளும் வந்து இந்த மாதிரி ஃபேமஸா இருக்கிறவங்கள தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். யூனோ, ஸோ வி ஆர் டூயிங் த சேம் திங் பேக். நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேன், ஸோ அதே தானே நம்ம திரும்ப பண்றோம். ஒரு ஏன் இந்த மாதிரியான அப்கமிங் சிங்கர்ஸுக்கெல்லாம் ஏன் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாது, ரைட்? அப்போ அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்துக்குமே ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும், எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச முகம் வேணும், தெரிஞ்ச ஆர்டிஸ்ட். அந்த தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் என்னைக்கோ ஒரு நாள் தெரியாதவங்கள தானே இருந்திருப்பாங்க. அப்ப அந்த தெரியாத இருக்கிறவங்கள வந்து we have to help them go up, right? So that was very disappointing. இத மாதிரி கேட்டதும் யாரும் வரலையா, அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்கறது எல்லாமே. நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு கூட தோணுச்சு, என்னன்னா இட் கம்ஸ் வித் பிசினஸ் அப்படிங்கறது தெரிஞ்சா கூட நிறைய இடங்கள்ல நம்ம சுதந்திரமா வெளில போகணும்னு நினைச்சாலோ, இல்ல நம்ம பிள்ளைங்களை எங்கேயாவது படத்துக்கு கூட்டு போகணும்னு நினைச்சாலும் அப்படி ஈஸியா பண்ண முடியற சூழல்ல நீங்க இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஃபேமிலியா போகும்போது இந்த ஃபேம்ங்கிற ஒரே விஷயமே சேலஞ்சாவும் இருக்கு, ஒரு பூனாகவும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஹவு டு யூ take it? நானும் பசங்களும் மட்டும் போகும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது. பட் இப்பெல்லாம் கொஞ்சம் பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. பட் தட்ஸ் ஓகே, தே ஜஸ்ட் சே சும்மா அப்படி விஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அவரோட போகும்போது தான் ஆக்சுவலி போகவே போறதே இல்லை வெளியே. ரொம்ப ரொம்ப செலக்டிவான பிளேசஸ்க்கு மட்டும்தான் சேர்ந்து வெளியே போவோம். வேற அங்கே ரொம்ப க்ரௌடு வராமல் அந்த மாதிரியான செலக்டிவான பிளேசஸுக்கு தான். ஸோ சம்வேர் டவுன் த லைன் நிறைய ஐ திங்க் பர்சனலாக ஆல்சோ வி லாஸ்ட் அ லாட் அப்படின்னு எனக்கு தோணும். லைக் சராசரியாக பண்ணுற பல விஷயங்களை பண்ண முடியறது இல்லைல்ல, அதனால சொல்கிறேன். இப்போ ஆனஸ்ட்லி இப்போ அவருக்கு இந்த டச்வுட் அப்படி இருக்காது, பட் இப்போ அவருக்கு அந்த ஃபேம் இல்லை அப்படின்னா எங்கெல்லாம் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ இஃப் ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ, சேர்ந்து ஃபேமிலியா போகணும்னு நினைச்ச இடங்கள் இதெல்லாம் டெஃபினட்டா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. அப்படி ஏதாவது இயர்லி ஒன்ஸ் நானும் போறேன், நானும் என் பசங்கள்லாம் நாங்கள் இயர்லி ஒரு தடவை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போவோம், இல்லை எங்கேயாவது ஒரு டூர் ஒரு 1 வீக் அப்படி போட்டு போவோம். ஸோ இது வரைக்கும் நாங்கள்லாம் சேர்ந்து அவரோட சேர்ந்து போனது அந்த ஒரு ஆம்ஸ்டர்டாமுக்கு அந்த அவார்டு வந்தப்போ போனது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியாக பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பிகாஸ் ஓடிட்டே இருக்கோம்ல வேலை அப்படின்ட்டு. இன்னைக்கெல்லாம் 2 பேருமே ஒர்க் பண்ணாதான் குழந்தைங்களோட எஜுகேஷனு ரெகுலராகவே எல்லாமே பண்ண முடியும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணாதான் அது முடியுது இன்னைக்கு, ஸ்பவுஸ் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வெளியூருக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். அப்புறம் ரிலேஷன்ஸ் கல்யாணத்துக்கெலாம் சேர்ந்து போகணுன்னு நினைப்பேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியாக தானே நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கசின்ஸு கல்யாணம்லாம் கூட எப்பயுமே நான் என் பிள்ளைங்க மட்டும் தான் இருப்போம். ஸோ கல்யாண வீட்டுக்கு போகும்போது சேர்ந்து போக முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக வைக்கும்போது கூட நிறைய நேரம் அவர் இருக்க மாட்டார், ரொம்ப கம்மியான டைம்ஸ் தான். ஸோ அந்த இடத்துலலாம் ஐ மிஸ் ஆல் தட். சின்ன விஷயம்தான், பட் இட் மேட்டர்ஸ் டு மீ.
டெஃபினெட்லி ஐ திங்க் இட் மேட்டர்ஸ் டு எவ்ரிபடி இல்ல, எஸ்பெஷலி த ஃபேமிலி இல்ல. எனக்கு இந்த 50 இயர்ஸ் செலிப்ரேஷன்ல நீங்க ஒரு டான்ஸ் கூட ஆடினீங்க, அது நீங்க சோஷியல் மீடியால பாத்தீங்களான்னு தெரியல. நிறைய இடங்கள்ல நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க, இந்த பூக்கி மோட் ஆன் அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஐ ஃபீல் மோர் ஆஃப் லைக் உங்களுடைய இந்த லவ் பண்ற டைம்ஸ் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும், இப்போ கொஞ்சம் ஓகே லெட் அஸ் லவ் பேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபேஸ்ல இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. ஆமா, இப்போ எனக்கு டான்ஸ் ஆட வராது, கத்துக்கல. ஆக்சுவலா விட்டுருந்தா நல்லா கத்துருந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ என்னை யாரும் சொல்லவும் இல்லை, எனக்காகவும் நானும் கேட்கவும் இல்லை, சின்ன வயசுல சொல்றேன். பட் எனக்கு வந்து என் பொண்ணு ஆடலேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். லைக் அவளும் ஆட மாட்டா, ஷையா ஃபீல் பண்ணுவா. ஸோ நான் அவகிட்ட சொல்லிட்டே இருந்தேன், பாப்பா யூ ஹாவ் டு டான்ஸ், நீ கற்றுக்கோ ஃபஸ்ட்டு போயிட்டு. ஏன்னா ஒரு ஒரு கேதரிங்கில் எல்லாரும் பண்ணும்போது உனக்கு அவளுக்கு ஆசை இருக்கு, ஆனால் ஷீ இஸ் நாட், அவள் ரொம்ப ஷை. அப்போ அதை யூ ஹாவ் டு கெட் ஓவர் இட். அண்ட் நான் என்ன சொன்னேன்னா, இதுதான் இது டைம், இப்போ நீ பண்ணணும், நீ அதுக்கப்புறமாலாம் பண்ண முடியாது, இப்போ பண்ணிட்டேன்னா அப்போ அவ வந்துட்டு அம்மா நான் தனியா போக மாட்டேன், நீங்க வாங்க அப்படின்னா. ஸோ ஐ தாட் ஓகே பரவாயில்ல, என்ன கற்றுக்கு தானே போகிறோம், பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு போனால் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் என்ஜாயிங், ஐ லவ்ட் இட். ஸோ நாங்கள் 2 பேர் தான் கற்றுக்கு போனோம், நானும் அவளும். அது அந்த இதுக்கு ஒரு 6 months முன்னாடி இதுக்கு இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம்ல ஆடணும்லாம் இல்லை, ரொம்ப ரேண்டமா ஐ வாஸ் ஃபோர்சிங் ஹர் டு கோ. ஏன்னா ஸ்கூல்ல ஃபெஸ்டிவல் அந்த இதெல்லாம் வரும் இல்லையா, ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம், அதுலலாம் வந்து இந்த அம்மா போக மாட்டாங்க, ஆட மாட்டாங்க. எனக்கு ஐயோ இவ பண்ண மாட்டாளே, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் அவளுக்கு அந்த ஆசையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால ஐ வாண்டட் டு புஷ் ஹர். அது ஸோ நான் சொல்லிட்டே இருந்தேன் போகணும். ஸோ அவள் கூப்பிட்டா, அவளுக்காக போனேன். அதுக்கப்புறம் அவ எக்ஸாம் நிறுத்திட்டா, நான் கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் கரெக்டா இந்த செலிப்ரேஷன் வந்தப்போ சரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரியாது கிளாஸுக்கு போறேன்னு தெரியும். பட் தென் இங்க ஆடுற அளவுக்குலாம் ஒரு கேதரிங் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அது. ஸோ அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆடுற அளவுக்குலாம் தைரியம் இருக்குன்னுலாம் அவர் நினைச்சு பார்க்கல. ஸோ அது கரெக்டாக அமைஞ்சிச்சு. இட் வாஸ், எனக்கு ஜென்ரலாகவே ஐ லைக் டு கிவ் சர்ப்ரைசஸ் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு என்ன உங்கள்கிட்டயும் சரி உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் அது இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸில் மிஸ்ஸும் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆர் ஐ திங்க் ஃபார் இயர்ஸ் இப்போ ரிலேஷன்ஷிப் கூட போயிட்டோம்னா என்டைலி அந்த பர்சன் மேலே டிஃபரெண்ட்டாக இருக்கிறது, என்டைலி அவங்க தான் லைஃப்னு இருக்கிறது இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். பட் அட் த சேம் டைம் நம்மளை பார்த்துக்கிறது, இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று ஓன் பண்ணிக்கிறது, அது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இட் ஹேஸ் டு பி வித் யூ ஃபார் இயர்ஸ் அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்கள்ல ஐ திங்க் பெண்களாகவே அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யூ ஆல்வேஸ் யூனோ யூ கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு பீயிங் அன் இண்டிவிஜுவல். உங்களுடைய இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரீடமாக இருக்கட்டும், நிறைய அதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, அவரும் ஈக்குவலாக கொடுத்துருக்காரு. இது ஏன் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? எப்போ அது ரியலைஸ் பண்ணி இண்டிபெண்டாக இருக்கணுன்றது, இப்போ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டாக இருக்கணுன்றது என்னோட சாய்ஸ் தான். ஓகே, ஐ குட் ஹவ் சோசன் அதர்வைஸ். லைக் ஹீ இஸ் ஏர்னிங், சரி அதிலே இருந்துக்கலாம், நம்ம வீட்டை பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு. பட் முன்னாடி எங்கள் பாட்டி அம்மா அந்த டைமில் இருந்த டிஃபிகல்ட்டிஸ் இன்னைக்கு வந்து கம்மி தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் திங்ஸ் அட் ஹோம் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு அது ஒரு ஃபுல் டைம் ஜாபாக இருந்தது. வீட்டில் வந்து ஃபேமிலின்றதே ஒரு பெருசாக இருந்தது, ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபுல் டைம் அந்த வேலையை பண்ணுறதுக்கே டைம் சரியாக போயிடும். இப்போ தான் நமக்கு அப்படி இல்லை, ஃபேமிலிஸே சுருங்கிடுச்சு. நம்ம இருப்போம், அப்புறம் கூட வந்து இன்லாஸ் இருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா இருப்பாங்க, அதுக்கு மேலே பெருசாக யாருமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 பேர் அவ்வளோதான் இருப்பாங்கல்ல. அப்போது அவங்களுக்கு அவங்களுடைய நீட்ஸை கேட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு முழு நாள் தேவையும் இல்லை. ஸோ இதை பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நமக்கு நிறைய டைம் இருக்கும். அண்ட் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். என் ஆஃபீஸில் எல்லா பெண்கள்கிட்டையும் நான் சொல்லுவேன், வரும்போதே வெட்டிங் இன்வைட்லாம் கொண்டுட்டு வருவாங்கல்ல, கல்யாணம்லாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, வேலைக்கு போவியா மாட்டேன்னு கேட்பேன் நான் கல்யாணத்துக்கு அப்புறம். பிகாஸ் அப்போ நிறைய சொல்லுவாங்க, இல்லை அவங்க சொல்லிட்டாங்க வேலைக்கு போகணுன்னா அவசியம்லாம் இல்லை, பையன் நல்லா சம்பாதிக்கிறான், நீ வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அப்போவே நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு வேலைக்கு போங்க. இஃப் யூ வாண்ட் லெஸ் ப்ராப்ளம்ஸ் வேலைக்கு போங்க.
அப்படின்னு ரொம்ப நான் வந்து ஐ வில் கீப் இன்சிஸ்டிங். பிகாஸ் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் பேரடைஸ் தானே. ஸோ வேலை முடிச்சுட்டு ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைனாலே அப்போதான் நம்ம வந்து ஒருத்தர் ஏதாவது ஒன்று வில் பி பிக்கிங் ஆன். ஐதர் நம்ம ஸ்பௌஸாக இருக்கும், இல்லாட்டி மாமியாராக இருக்கும், இல்லை மாமனாராக இருக்கும், இல்லை யாரையாவது ஏன்னோ. அப்போ நமக்குன்னு பண்ணுறதுக்கு ஒரு வேலை, அதுக்கு ஒரு ஊதியம் ஏன்னோ. அண்ட் அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணாலுமே யூ ஹாவ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் த லிபர்ட்டி. இல்லை, ஐ கேன் ஜஸ்ட் கிவ் மை. ஐ டோன்ட் ஹேவ் டு யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லையே, நான் டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம். இல்லைன்னா ஒருத்தரை டிபெண்ட் ஆகி அவங்க நமக்கு காசு கொடுத்து அதுலேருந்து எடுத்து எனக்கு வந்து அதில் என்றைக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்ததில்லை. அந்த இந்த சென்ஸ் ஐ எம் ஹாப்பி. நான் இப்போ அவர் எனக்கு வண்டி வாங்கி எடுத்து தந்திருக்காரு, அதில் ஓட்டுறேன், அதெல்லாம் என்னால் அந்த வண்டியை நினச்சி கூட பார்க்க முடியாது, வாங்க முடியாது என்னால். ஐ டோன்ட் ஹேவ் த மனி. ஓகே, ஸோ என்னால் வாங்க முடியாது. பட் அதெல்லாம் நான் ஓட்டுறேன், வச்சுருக்கேன், அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு 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 ஃப்ரீடம் எனக்கு என்றைக்குமே அது தேவைப்பட்டிருக்கு. எனக்கு வாங்குறதுக்கோ இல்லை எனக்கு நான் நினச்ச மாதிரி அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாரையும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் ஜஸ்ட் டூ இட். அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ் டு மீ. ரொம்ப பியூட்டிஃபுல்லா நமக்கு எப்படி நம்ம லைன் வரைஞ்சிக்கணும் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க. பட் there is one constant urge from the society. There are certain norms, there are certain patriarchy கூட சொல்லலாம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சின்ன விஷயங்கள்லயே வந்து இது நிறைய இருக்கு. லைக் இப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை 6 மணிக்கு மேல தூங்குது பாரு அப்படின்ட்டு. எனக்கு மைண்டில் இருக்கும், பொம்பளை பிள்ளையா இருந்தானே ஆம்பளை பிள்ளையா இருந்தானா காலையில் 6 மணிக்கு முன்னாடி 6 மணிக்கு எந்திரிக்கணும், உட்காரணும். இட்ஸ் பேசிக்லி குட் ஃபார் யூ. யூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு, படிக்கலாம், இல்லை விளையாடணுன்னா அதையாவது நல்லா செய்யலாம். ஸோ அது வந்து அதுக்கு என்ன பொம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை, எந்த பிள்ளையா இருந்தாலும் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்கிறது இட் இஸ். பட் அதை சொல்லும் போதே அப்படி வரும் சில நேரம். அப்போது அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலையே அப்படிதான் நம்ம தேசிங். ஆம்பளை பிள்ளைனா ஓகேயா, பொம்பளை பிள்ளைனா எந்திரிக்கணுமா, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயத்துலேயே அதை நம்ம பார்த்துட்டே தான் வளர்றோம். ஐ திங்க் நம்ம தான் அதை அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். ரேஷ்னலாக நம்ம யோசிக்கும் போது அது வரும். இன்னைக்குள்ள குழந்தைங்கிட்ட அது சொல்ல முடியாது. என் பொண்ணுக்கிட்ட வந்து அதை சொன்னால் சும்மா இருப்பா, பட் அவள் அதுக்கப்புறம் கேள்வி கேட்பா, ஏன் அவன் எந்திரிக்க வேண்டாமா நான் அப்படின்ட்டு கேட்பாடல. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். எனக்கு அது வரவும் வராது, சொல்ல மாட்டேன், ரொம்ப கவனமாக இருப்பேன். இது சின்ன விஷயத்துல. இப்போ பெரிய பெரிய விஷயத்துலையே இது இருக்குது. லைக் இப்போ விமன், நம்ம வீட்டில் பூஜை ரூம் இருக்குது, பீரியட்ஸ் வந்து அந்த பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நான்லாம் அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கேன், அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து படிக்க போன சத்யசா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் அனந்தபூர் ஆந்திராவில் இருக்குது, புட்டபர்த்தி அவங்களோட காலேஜ். அங்கே தான் படித்தேன் நான். 5 years அங்கே தான் இருந்தேன். அங்கெல்லாம் வந்துட்டு ப்ரேயர் ஹாலில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. யார் வேணால் என்னைக்கு வேணால் போய் விளக்கேற்றலாம். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வரக்கூடாது அந்த மாதிரிலாம் யாருமே வந்து எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டதே கிடையாது. இட்ஸ் அ குட் திங். அது இல்லைன்னா எப்படி சந்ததியே இல்லையா? அது அவ்வளோ ஒரு ஆனர் பண்ண வேண்டிய விஷயம். பட் அதை ரொம்ப வேறு மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே போனதுனால இல்லை, நான் என் வீட்டில் வந்து நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன். என் பொண்ணுக்கு நான் சொல்கிறது இல்லை. என்னைக்குனாலுமே அவங்க உள்ள போய் பூஜை பண்ணலாம், எந்த வேணால் பண்ணலாம். அதில் எந்த விதமான ஒரு இதுவுமே வந்து அது என்னோட வீடாக இருக்கிறனாலையும் எனக்கு அதில் சுதந்திரம் இருக்குன்றனாலையும் ஐ எம் ஏபிள் டு எக்ஸிக்யூட் இட். Do you also converse with your kids about like how the society looks at women? இல்லை in generally ஒரு person how do you have to behave? இந்த மாதிரி விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? Will that be as a conversation or probably a gradually instances ஆக உங்களுக்கு போய் சேருமா? ஒரு நீட் இருக்கும்போது கான்வர்சேஷனாகவும் இருந்திருக்கு. இந்த சொசைட்டி வந்து விமனை வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி படிக்கிறாங்க. How does the society look at women, misunderstand women in certain ways? அதில் ஒரு முக்கியமானது வந்து அவள் தான் எனக்கு சொன்னாங்க. என்ன சொன்னால், ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட் ஹோம், women are very good at doing that அப்படின்னு the society is misunderstood it அப்படின்ட்டு. அவள் என்ன சொல்ல வந்தானா, men also can do that well. ஆனால் இதெல்லாமே வந்து
விமன் தான் இதை பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு யாருமா சொல்கிறாங்க? அப்படி அவசியமே இல்லையே. யூனோ அப்படின்றது ஒன்றுமே அது நம்ம கண்டிஷன், ரைட்? நான் உட்பட கண்டிஷன் டு பிலீவ் இதுதான் இப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெண்கள் தான் நல்லா பண்ணுவாங்க, பெண்கள் தான் கரெக்டாக பண்ண முடியும், பெண்களால் தான் பண்ண முடியும் நல்லா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்து சொல்லின்றதை விட பார்த்து எனக்கெல்லாம் பார்த்து தான். எனக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே இதுதான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது நம்ம தான் பண்ணணுன்ற இதுதான் என் மைண்ட்லேயும் இருக்கு மீன்ஸ் அது அப்போ அப்படி இருந்தது, இப்போ அப்படி இல்லை. பட் ஐ எம் ஆல்ரெடி இன் தட் பிளேஸ். அதனால் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே கண்டினியூ தான் பண்ணணும். பட் என்னோட பொண்ணெல்லாம் வந்து ஐ திங்க் ஷீ வில் பி வெரி கிளியர். அண்ட் நானுமே வந்து சொல்லுவேன், முதல்ல இருந்தே அந்த ஷேரிங் ஆஃப் ஒர்க் ஆர் எனி திங் கரெக்டாக பண்ணிடணும். ஸ்பேஸ் இடம் கொடுத்துட்டோன்னா அப்புறம் நமக்கு அது வந்து நம்ம தலையில மட்டும்தான் வந்து இருக்கும். வெளிநாட்டுல எல்லாம் வந்து அப்படிதானே இருக்காங்க. இங்கிருந்து வெளிநாட்டுக்கு செட்டில் ஆகி போற பசங்க நிறைய பேர் அங்க they do everything. There's no choice also. Because you don't get maid, எதுவுமே கிடையாது. அப்போ அங்க பண்ண முடிஞ்சா ஏன் இங்க பண்ண முடியல? ரைட்? இங்கே பண்ணலாம். இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் நைஸ். நம்ம ஒரு நேரம் வரும்போது somebody is there to give you coffee or something to eat. It's a nice feeling இல்ல? So அதனால I think the newer generation understands that much better. எனக்கு மோர் ஆஃப் இந்த கான்வர்சேஷன் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் என்னெல்லாம் விஷயங்கள் யோசிச்சு மைண்டுக்குள்ள இதெல்லாம் இப்படி அப்படி சொல்லி ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தனோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப லவுடாக சொன்ன மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் ஐ திங்க் பெர்ஸ்பெக்டிவாகவும் சரி, there's a lot of sync அண்ட் அது வந்து இன்னொரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பார்க்குற எல்லாருக்குமே அது அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டு எண்ட் திஸ் கான்வர்சேஷன் ஐ வாண்ட் டு புட் அப் லைக் 2 letters. ஐ திங்க் நான் அது சொல்ல போகிறதில்ல, நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ண போகிறீங்க. ஒன் இஸ் டு யோர் செல்ஃப். ஐ திங்க் நீங்கள் தொடர்ந்து ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி யூ பீன் ரன்னிங் லைக் எனி திங். இஃப் யூ ஹேவ் டு டேக் அ பாஸ் அண்ட் இஃப் யூ ஹேவ் டு சே சம்திங் டு யோர் செல்ஃப், இட் கேன் பி அன் அப்ரிசியேஷன், ஒரு தேங்க்யூ நோட்டாக இருக்கலாம், or anything that you would like to cherish and give a pat on your back. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் உங்களுக்கு ஆர்டிகுலேட் பண்ணணும்னா அது என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இன்னொரு ஒரு லெட்டர் அது வந்து டு சம்படி. இட் கேன் பி யோர் டாட்டர், இட் கேன் பி யோர் சன், இட் கேன் பி யோர் ஹஸ்பண்ட், மதர் இன் லா, யாராக வேணா இருக்கலாம். இந்த ஓட்டத்தில் வந்து நிறைய நேரங்களில் நம்ம சில விஷயங்களை சொல்ல விட்டுருவோம். அது ஒரு சின்ன சாரியாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதுக்கான ஸ்பேஸோ டைமோ அமையலை. ஐ எம் டேக்கிங் திஸ் டைம் டு ப்ராப்ளி புட் இட் அக்ராஸ். அப்படின்னா அது யாருக்கு என்னவாக இருக்கும்? எனக்கு நான் ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு நினச்சேன்னா இட் இஸ் பேசிக்லி அப்ரிஷியேட் மை செல்ஃப் ஃபார் வாட் எவர் ஐ ஆம் டுடே. ஏன்னா அது நிறைய வந்து இடத்துல நான் வந்து என்ன அண்டர்மைன் பண்ணியிருக்கேன். லைக் இந்த சென்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட நான் அதை அப்படி பார்க்காமலே இருந்துட்டேன். நிறைய விஷயங்கள் இப்போ யோசித்து பார்க்கும்போது அது வந்து நிறைய எனக்கு தோணுது. பட் அது நான் பண்ணவே இல்லை அதை. ஸோ ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் மை செல்ஃப் ஃபார் whatever mistakes I have done first, and out of the mistakes நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கனோ அதுக்கு. பிகாஸ் ஐ திங்க் தவறுகள் பண்ணும்போது தான் நம்ம மேக்ஸிமம் கற்றுப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பண்ணியிருக்கேன் மிஸ்டேக்ஸ். ஸோ அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு அதுலேருந்து நிறைய இவால்வ் ஆகிட்டேன். ஏன்னா என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒரு தவறு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த தவறுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டு எப்படியா மாறுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எவ்வளோ சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும். அந்த ரீசன்லேருந்து நமக்கு ஒரு லேர்னிங் இருக்குன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த பாத்தில் வந்து நான் நிறைய ஐ ஹவ் லேர்ன்ட், பட் ஐ நெவர் அப்ரிஷியேட்டட் ஹவு மச் ஐ ஹவ் லேர்ன்ட். ஸோ அதுக்கு ஐ வில் அப்ரிஷியேட் மை செல்ஃப். இன்னொரு லெட்டர் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறது, ஐ வாண்ட் டு கிவ் இட் டு மை ஹஸ்பண்ட். we have also gone through a lot over these years, good things and sometimes bad things, and
நிறைய அண்ட் நிறையா I just wanted to say a thank you for being with me throughout, with all the ups and downs that we've gone through. இன்றைக்கும் என்னோட இருக்கிறதுக்கு வந்து நன்றி, அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. Because இன்னைக்கு looking at how relationships are today, it is even to be with somebody, like ஒருத்தரோட நம்ம இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லை, எப்படின்னு என்னெல்லாமோ ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது இன்னைக்கு, ரைட்? ஸோ அதெல்லாம் நமக்கு புரியலை எனக்கு. யூனோ, தெரிஞ்சுக்கிட்டாலுமே அது புரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை அதில் உள்ள நம்மளால் போக முடியல. அது உள்ளே போகணும்னு நான் நினைக்கவும் இல்லை. நாம் வளரும்போது ஒன்று பார்த்துட்டு வரோம்ல, ஐ திங்க் அதுதான் நம்மளோட இருக்கும். இதெல்லாம் நடுவில் வரதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர அதுக்குள்ளே நம்மளை திணிக்கவும் முடியாது. திணிச்சாலும் அது ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்காது, அது ஒட்டவும் ஒட்டாது. ஸோ சில நேரங்களில் அந்த மாதிரி பயம்லாம் கூட இருக்கும். பட் எனிவேஸ், I'm very thankful to him for whatever he has done to me. வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியல, இந்த இன்டர்வியூ நான் கேட்டோடனே நீங்கள் எதுக்காக எஸ் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. பட் த மொமெண்ட் யூ செட் எஸ், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு யூ for making it more of Aarti's rather than Aarti Vetrimaran's. தேங்க்யூ வெரி மச். பட் உங்களை அப்படியே அனுப்ப போகிறது கிடையாது. உங்களுக்கு கிஃப்ட்ஸ் பை யூனிக் வாங்கி கூட ஒரு அழகான ஹேம்பரும் கூட. Thank you so much. This is nice.